இந்த கேள்வி ஒரு தொகையீட்டில் ஒரு கேள்வி என்ன இல்லையா? இந்த கேள்வி என்ன? இது வரையறுத்த தொகையீட்டில் ஒரு வந்தால் எல்லா பாடத்தையும் மெட்ஸில் பொதுவாக எல்லா பாடத்தையும் அதை நான் வகை ஒரு கேட்டகரியை பிரித்து படித்தா விளங்குறது லேசி. இது நாங்கள் தொகையீட்டில் இது நாங்கள் இது கீழே படிச்சிடறேன். வரையறுத்த தொகையீட்டு கீழே இல்லையா? வரையறுத்த தொகையீட்டு கீழே படிச்சிடறேன். இதில் என்ன இருக்குது? e⁻x/x அது தொகையீடு சொல்லிக்க இல்லையா? இல்லைக்கு பொண்ணாவது விளங்கணும். e⁻x வகையீடு வகையீடு எப்படி வருது? e⁻x வகையீடு எப்படி வராண்டு நான் வகையீடு படிச்சுக்கொள்ள e⁻x வகையிட்டாலும் e⁻x தான் வரும் இல்லையா? அப்போ e⁻2x வகையிட்டா e⁻2x வகையிட்டாலும் e⁻2x தான். அதுக்கு பிறகு இது 2x வகையிட்டா இங்கே 2. அப்போ இங்கே அதே தான் e⁻x வகையிட்டா e⁻x வகையிட்டா 1. நாங்கள் அதை 1 போட்டுடலாம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இது கிளியர் தானே? இது வந்து e⁻x வகையிட்டா dx. அப்புறம் ரைட் இது ஒன்றாவது. அடுத்தது என்ன செய்யறேன்டா? e⁻x தொகையீடு. e⁻x தொகையீட்டு எப்படி வரும்? தொகையீட்டு எப்படி வர e⁻x வகையிட்டா e⁻x தொகையீடுன்றா வகையிட்ட ரிவர்ஸ் மாதிரி. ஆனால் ரிவர்ஸ் இல்லை, அதே அப்படியே தலைகீழ் மாதிரி தான். ஆனால் தலைகீழ் இல்லை. இப்போ e⁻x தொகையிட்டா e⁻x தான் வரும். அதோட நாங்கள் ஒரு மாறிலிட்ட பெருமானம் போட்டுல நான் சியா இல்லாட்டி கேவி எடுத்து போடலாம். நான் மாறிலிட்ட ஒரு பெருமானத்தை போட்டுறேன். ஏன் மாறிலிட்ட பெருமானம் போடுற? உதாரணமாக எடுப்போம். மீன் இதை தொகையிட்டா தான் இது வர, இதை தொகையிட்டா இது வர. ரைட். இப்போ ஏன் நீங்கள் மாறிலி போட்ட சொல்லவா? மாறிலி போட்ட உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே தேர்வில் படிச்சிட e⁻x 4 எடுப்போமே. இதை வகையிட்டு என்ன வருது? e⁻x இது 4 வகையிட்டா 0. ரைட் தானே? அப்போ e⁻x 2 அதை வகையிட்டாலும் e⁻x தான். e⁻x வகையிட்டாலும் e⁻x தான். இது e⁻x ஓட என்ன இருந்தாலும் அதை வகையிட்டா e⁻x தான் வர. அதே மாதிரி இதுல இந்த தொகையிட்டக்குள்ள இதோட எந்த நம்பர் ஈக்குவமே இல்லை இல்லையா? அப்படின்டா e⁻x ரிவர்ஸ்ல தொகையிட்டா e⁻x ஓட ஏதாவது ஒரு மாறிலிக்கலாம். இங்க அப்ப நீங்க பார்ப்போம் மாறிலி இல்லை. இங்க மாறிலிட்ட பெருமானம் வந்து 0. ரைட். இங்கே அப்போ மாறிலி ஒன்று இங்கே வருது. எனக்கு மாறிலிட்ட பெருமானம் இல்லை, நான் மாறிலின்னு தானே போட்டுறேன். அப்படி பெருமானம் என்னவா இருக்கும் இல்லை. ரைட். இது ஒன்றாவது e⁻x தொகையீடு. ரைட். இதில் வச்சு இப்போ சரி பார்க்கணும். இல்லை கேள்வி இல்லை என்ன வந்திக்குது? ஒன்றாவது. இப்போ என்ன இது கேள்வியை பார்த்தா இதுக்கு சில கேள்விகள் எக்ஸ்பீரியன்ஸாக தான் செய்யல. நிறைய கேள்விகள் இதே மாதிரி என்னென்ன கேள்விகள் போட்டேன் இது ஐடியாவில் உங்களுக்கு அப்போ வேணும் கேள்விங்க. நான் பாடம் சில மாதிரி இல்லை. நீங்கள் நினச்சி இப்படி கேள்வியெல்லாம் இப்படி சொல்லுறீங்க. ஃபஸ்ட்டு என்ன ஐடியா வராது. எப்படின்னா இப்போ பாருங்க. இப்போ ரைட் e⁻ln x e⁻ln x வகையிட்ட என்ன தானே? இது வந்து என்ன வாய்க்கும் வரும்? இது வகையிட்ட என்ன? இது வகையிட்ட இந்த வகையிட்டு வந்து e⁻ln x தான். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? தேர்தல் படிச்சு கொடுக்குது. அப்புறம் ln x வகையிடணும் மேடம். என்ன ln x வகையிட்ட என்ன? 1/x இது பெருக்கல, இது பெருக்கல். ரைட். இது 1/x. இப்போ இதை படி வந்து எங்கே இது? இதை வகையிட்டா இது வருதுண்டா, இதை தொகையிட்டா இது வரணும் இல்லையா? இதை தொகையிட்ட இது வரும். ஆனால் என்ன பண்ணுறது என்ன சொன்ன? ஒரு மாறிலிருந்து வரும். ரைட். அப்போ இதுக்கு எப்படி எழுதலாம்? இன்னைக்கு எப்படி எழுதலாம்? இதை தொகையிட்டா இதுதான் நீக்கு இதை தொகையிட்டா இது வரும். அதோட ஒரு மாறிலி வரும் இல்லையா? e⁻ln x ஒரு மாறிலி பெருமா நான் கேண்டு எடுக்கிறேன். ரைட். கேமன் போடணும், அது பிரச்சனை இல்லை. ரைட். பார்ப்போம். அது ரெண்டாவது ஒரு மாறிலியே போட்டாச்சு. ரைட். இப்போ இப்படி இது வரையறுத்த தொகையிட்டு தானே, அதனால 2லேருந்து 1 மட்டும் இல்லையா? ரைட். அப்போ இது என்ன வரையறுத்த தொகையிட்டு என்ன? இப்படி வீட்டு தான் இந்த தீரத்தில் படித்ததானே லேசி வேலை. பெருசாக விளங்கப்படுத்தல. ln x வாயில 2 போட்டு 1வது வருவா. e⁻ln x பையில 1 போட்டு கழிக்கணும். 2லேருந்து 1 தானே, 2 போட்டு 1 கழிச்சாச்சு. ரைட். இதுட்டு பெருமான் நிலைக்கு என்ன எழுதலாம்? இதுக்கு பதிலாக 2 போடலாம். ஏன் 2 போடலாம்? ஆனால் வேற விளங்கப்படுத்துறத இது கழிச்சா 1. இதுக்கு பதிலாக ஏன் 2 போட்டேன்? அது உங்களுக்கு ஒரே ஸ்டெப்ல காட்டலும் பிரச்சனை இல்லை. ஒன்று விளங்கிண்டா சரி.
விளங்கினா சரி. இது வந்து வளமை நான் லொக்ல நிறுவுற லொக் ஏஓபி சமன் அதை ரெண்டு பொது வடிவம் எடுக்கிறது சிஓபின்னு அப்படி அது மாதிரி ஒரு நிறுவனம் எடுத்து இது நிறுவனம்டா உங்களுக்கு விளங்குது சரி ரைட். இப்போ இது வீட்டு தான் இதை மட்டும் எடுக்கிறேன். இதுக்கு பதிலாக ரெண்டு எப்படி போட்டேன், இதுக்கு பதிலாக ஒன்று எப்படி வந்து உங்களுக்கு விளங்குங்க. வீட்டு தான் எல்என் டூவை மட்டும் எடுக்கிறேன் ரைட்டா. இங்கே நாங்கள் எல்என் டூவை நான் எடுக்கிறேன் ஒரு ஏன்னு எடுக்கிறேன் ரைட்டானே. வீட்டு எல்என் டூ சமன் ஏ நின்று எடுக்குமா ஏ நின்று எடுத்தா ரைட். எல்என் என்ன லொக் e to the 2 சமன் a இல்லையா. அப்போ 2 சமன் e to the இது வந்து லொக்ல படிச்சிரு தியரி இல்லையா. அப்போ 2 சமன் e to the ஏக்கு பதில் என்ன போடலாம் இப்போ ln 2 சரி இல்லையா. e to the ln 2க்கு பதில் இங்கே 2 போட்டது ரைட் தானே. அதுலேருந்து விடி வந்துச்சு. இது வந்து தொகையீடு வந்து இது மாதிரி கேள்வி வர பொதுவாக பியூவலாக பார்ட் 1ல ஸ்ட்ரக்சர் கேள்வியில் வர இது மாதிரி என்ன கேள்வி நாங்கள் செய்வோம் எடுக்கடி இது ஐடியாவில் அப்படின்னா இதோட வகையீடு தான் இது எல்லாம் நெக்ஸ்ட் வகையீடு தான் 1/x. இது இது அப்படி வடிவம் உங்களுக்கு விளங்கினா சரி. இது எப்படி விளங்கணும்னா e to the ln x இப்படி விளங்கினா உங்களுக்கு ஐடியா பண்ணுங்க. இது இப்படி டிரெக்டாக கீழே விளங்காமிக்கும். இதுதான் இந்த ஐடியா.